ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல மிக பிரம்மாண்டமா அமைந்துள்ள ஈஷா சிவன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ பாருங்க நம்ம எங்க வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து ஈஷா சிவன் டெம்பிளை இந்த வீடியோல சுற்றி பார்த்துட்டு உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் வீடியோல உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நாம் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஈஷாக்கு வந்துட்டோம். இங்கேருந்து 3 கிலோமீட்ரு தொலைவில் வெள்ளையங்கிரி மலை அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது தான் ஈஷா ஃபவுண்டேஷனோட என்ட்ரன்ஸே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் அமைச்சிருக்காங்க. ஈஷா ஸ்டாச்சு நம்ம பார்க்கணுன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. பஸ்ஸுலேருந்து இறங்கி இந்த வழியில் போனால் முதல்ல ஈஷாவுடைய ஸ்டாச்சு பார்க்கலாம். வெள்ளையங்கிரி மலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஈஷாக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா முதல்ல தியான லிங்கத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஈஷாவுடைய ஸ்டாச்சுக்கு வராங்க. ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு 2 வீலர்லேயோ இல்லை டூர் பஸ்லேயோ வந்தால் இங்கே தான் வந்து பார்க்கிங் வசதி அமைச்சிருக்காங்க. ரொம்ப தாராளமாகவே இருக்குது. நாம் தூரந்து பார்க்கும்போதே ஈஷாவோடைய சிவனுடைய ஸ்டாச்சு ரொம்ப அழகாகவே தெரியுது. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே ஓப்பனிங்கில் தான் இருக்கும். அவரை வந்து நம்ம தரிசிக்கலாம். இங்கே இருக்கிற ஆதியோகி சிலையை பார்க்கறதுக்கான நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் இங்கே வந்து ஓப்பனிங்கில் இருக்கும். நைட்டு 8:30 மணிக்கு மேலே வந்தால் இவரை பார்க்க அலோடு கிடையாது. இங்கே வர அவருடைய பக்தர்கள்னு சொல்ல முடியாது, அவரோட ரசிகர்னே சொல்லலாம். இங்கே வந்து அதிகமாக செல்ஃபி ஃபோட்டோன்ட்டு எடுத்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. உலகத்திலேயே பார்த்திங்கன்னா இங்கே தான் மிக பெரிய சிவனுடைய ஸ்டாச்சு அமைச்சிருக்காங்க. நாம் இப்போ ஆதியோகி சிவனுடைய ஸ்டாச்சு கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் யோகா செய்கிற இடமா அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற சிவனுடைய ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா இரும்பால் செய்யப்பட்டு இருக்கு. இது வந்து சுமார் 500 டன் இரும்பு இடை கொண்டு அமைந்துள்ளது. மிக பிரம்மாண்டமாகவும் உயரமாகவும் அமைந்துள்ள ஆதியோகி சிலையோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 112 அடி உயரம் கொண்டு அமைந்துள்ளது. இங்கே இருக்கிற ஆதியோகி சிலையை அழகாகவும் அற்புதமாகவும் மிக உயரமாகவும் பிரம்மாண்டமாகவும் அமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜக்கி வாசு அவர்களால் தான் இந்த சிலையை உருவாக்கப்பட்டது. அவருடைய காதில் இருக்கிற கமண்டலமும் கழுத்தில் இருக்கிற உத்ராட்ச மாலையும் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும் அமைச்சிருக்காங்க. சிவனுடைய ஸ்டாச்சு நம்மளால் கையில் தொட்டு வணங்க முடியாது. ஏன்னா அவரை சுற்றி ரொம்ப பாதுகாப்பாக சூலம் டிசைன் கொண்டு கம்பிகள் அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விசேஷ நாட்கள் சிவராத்திரி அன்னைக்கு மிக விமர்சையாக கொண்டாடப்படுது. இப்போ நம்ம பார்க்குறது தான் ஆதியோகி சிவனுடைய
பின்புறமாக அமைந்துள்ள அவருடைய ஜடை. சிவனுடைய இன்னொரு அழகு பார்த்திங்கன்னா அவருடைய ஜடமுடி. அது பின்புறமாக வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் அமைச்சிருக்காங்க. இவரை அமைச்சிருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுற்றியும் இயற்கையும் அழகும் கொண்டு மலைகள் நடுவில் அமைச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 7:30லேருந்து 7:45 வரைக்கும் இங்கே இருக்கிற சிவனுடைய ஸ்டாச்சு மேலே 3D லைட் ஷோ நடக்குது. அவரை சுற்றி இருக்கிற லைட் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுறாங்க. சுற்றியும் இருட்டு, நடுவில் அவருடைய ஸ்டாச்சு மேலே 3D லைட் ஷோ. சிவனை நேரடியாக பார்க்கறது போல் நம்ம உணர்ந்தோம். சிவனுடைய ஸ்டாச்சு மேலே 3D லைட் ஷோ வந்து தினமும் நடக்குது. நம்ம வந்து இங்கே 7:30க்கெல்லாம் நம்ம இருந்தோன்னா அதை பார்த்து ரசிக்கலாம். நாம் ஆதியோகி சிலையை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆதியோகி சிலைக்கு பேக் சைடில் அமைஞ்சிருக்கிற தியானலிங்கத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஆதியோகி சிலைக்கிட்டே இருந்து தியானலிங்கத்துக்கு போகிறதுக்கு சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கேருந்து தியானலிங்கத்துக்கு நடந்து கூட போகலாம். ஆனால் நடக்க முடியாதவங்க, வயசானவங்கன்னு சொல்லி இங்கே வந்து மாட்டு வண்டிகள் அமைச்சிருக்காங்க. இதில் வந்து 10 ரூபாய் டிக்கெட்டில் நம்ம தியானலிங்கத்துக்கு போயிடலாம். அதில் ஏறி நீங்கள் பயணம் செல்லலாம், இல்லை நடந்தும் செல்லலாம். அது நம்மளோட விருப்பம்தான். ஆனால் நாங்கள் நடந்து தான் போனோம். நாம் ஒரு வழியாக நடந்தே தியானலிங்கத்துக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் வந்து தியானலிங்கத்துக்கு என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கிற இடம். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பீரமாக நிற்கிறது போல் சிவனுடைய சிலையை அமைச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தியானலிங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பேகு, செல்லு, கேமரா எதுவுமே அலோடு கிடையாது உள்ளே. நம்ம அதை வந்து இங்கே கவுண்டரிலே வச்சுட்டு போனோம். அதுக்காக இங்கே அமைச்சிருக்காங்க. லக்கேஜ் சேவ் பண்ணுறதுக்கு இங்கே காசு எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம தியானலிங்கத்துக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போ பார்க்குறது தான் தியானலிங்கத்தோட என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய நாக சிலை அமைச்சிருக்காங்க. தியானலிங்கத்துக்குள்ளே என்னென்ன அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியகுண்டம் குளம் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து ஜென்ஸுக்கு மட்டுமே அலோடு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான சந்திர குளம் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற சூரிய குளமும் சந்திர குளத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 லிங்கங்கள் அமைஞ்சிருக்கு. தண்ணிக்குள்ளே போய் அதை வழிபடுறாங்க. இந்த குளத்தில் குளிக்கணுன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான சில விஷயம் இங்கே சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கே இருக்கிற குளியல் அறையில் நம்ம குளிச்சுட்டு அவங்களே ஒரு ட்ரெஸ் தராங்க. அதை போட்டுக்கிட்டு வந்து தான் இந்த குளத்தில் குளிக்க முடியும். குளத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பெரிய நாக சிலை அமைச்சிருக்காங்க. இதை வணங்கிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தியானலிங்கத்துக்கு முன்னாடி ரொம்ப உயரமான நந்தி சிலையை அமைச்சிருக்காங்க. நந்தி சிலையை வணங்கிட்டு அதுக்கு அடுத்தது தியானலிங்கத்துக்குள்ளே போய் தியானலிங்கத்தை தரிசிக்கலாம். தியானலிங்கத்துக்குள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக, ஒரு துள்ளி சத்தம் கூட இல்லாமல் ரொம்ப அமைதியான இடத்துல மிக உயரம் கொண்டு அமர்ந்திருக்காரு சிவபெருமான் தியான லிங்க வடிவில்.
தியான லிங்கத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தியான லிங்கத்துக்குள்ளே போன உடனே நம்ம ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுறதுக்காக அலோட் பண்ணுறாங்க. அடுத்தது லிங்கா பைரவியோட அம்மனுடைய சன்னதி தனியாக அமைஞ்சிருக்கு. ஈஷானாலே ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தியானமும் யோகாவும் தான் கருதப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் அம்மனுடைய சிற்பம் அமைச்சிருக்காங்க. லிங்கா பைரவி அம்மனுடைய சிலை லிங்கம் வடிவில் அமைஞ்சிருக்கு. தியானலிங்கத்துக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி சிற்பங்கள் 3 முகங்களோடு அமைந்திருக்கு. நாம் தியானலிங்கத்துக்குள்ளே போய் தியானலிங்கம் லிங்கா பைரவி அம்மனை எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆதியோகி ஈஷாவுடைய ஸ்டாச்சுவை பார்த்துட்டு அப்படியே பேக் சைடில் வந்தோன்னா தியானலிங்கத்துக்கு வந்துடலாம். இப்போ நம்ம பார்க்குறது தியானலிங்கத்துக்கு முதல்ல வந்தவங்க ஈஷாவுடைய ஸ்டாச்சுக்கு போகிற வழி இதுதான். இங்கே இருக்கிற ஆதியோகி சிலை மேலே 3D லைட் ஷோ நடக்க போகுது. அதை நம்ம பார்த்துட்டு தான் கிளம்ப போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ள ஈஷா ஆதியோகி சிலையும் அதுக்கு பின்புறமாக அமைந்துள்ள தியானலிங்கமும் பார்த்துருப்போம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.